ஸ்ரீ கர்க சம்ஹிதை கிரிராஜ காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம். பல்வேறு ஆலயங்களில் கிரிராஜரின் பல்வேறு அங்கங்களின் நிலை குறித்த விளக்கம். பகுலாஸ்வ மன்னர் வினவினார், மகா முனிவரே, நாரத மாமுனிவரே, கடவுளே, உங்கள் மீது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர்களில் அவர் சிறந்தவர். எனவே கிரிராஜரின் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த ஆலயங்கள் உள்ளன என்று கூறுங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, எங்கிருந்தாலும் எந்த பகுதியிலும் கிரிராஜரின் சிறந்த பகுதியாக கருதப்படும் அதன் பெயருக்கு இது பிரபலமானது. அவற்றை நாம் வரிசையாக கணக்கிட்டால் கிரிராஜரின் ஒரு பகுதியாக இல்லாத இடமில்லை. மரியாதைக்குரியவர்களே, பிரம்மதேவர் என்ற இடங்களிலும் இருப்பது போல அனைத்து பாகங்களும் அவருக்கு சொந்தமானது போலவும் மகிமை மற்றும் உணர்வின் பார்வையில் நித்தியமாக கருதப்படும் கோவர்த்தனத்தின் அந்த பாகங்களை நான் விவரிக்கிறேன். அலங்காரத்தின் அடிப்பகுதியில் ஸ்ரீ கோவர்த்தனத்தின் முகம் உள்ளது. அங்கு பகவான் பிரஜவாசிகளுடன் அன்னகூடத்தை கொண்டாடினார். மானசி கங்கா என்பது கோவர்த்தனத்தின் 2 விழிகள், சந்திர சரோவர் என்பது மூக்கு, கோவிந்த குண்டா என்பது உதடுகள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ண குண்டா என்பது தாடை, ராதா குண்டா என்பது கோவர்த்தனத்தின் நாக்கு மற்றும் லலித சரோவர் என்பது நெற்றி, கோபால குண்டா என்பது காது மற்றும் குசும சரோவர் என்பது அவரது காதின் முனை. மிதிலேஸ்வரரே, கிரீடம் குறிக்கப்பட்ட கல் மலைகளின் அரசரின் நெற்றி, சித்திரஷிலா என்பது அவரது தலை மற்றும் வாதினி ஷிலா, இது அவர்களுக்கு ஒரு கழுத்து உள்ளது. கண்டுக தீர்த்தர் என்பது அவரது பக்கவாட்டு பகுதி என்றும், உஷ்ண தீர்த்தர் என்பது அவரது இடுப்பு பகுதி என்றும் கூறப்படுகிறது. துரோண தீர்த்தர் பின்புறத்திலும், லௌகிக தீர்த்தர் என்பது அடி வயிற்றிலும் உள்ளது. கடம்ப கண்டம் என்பது இதயத்தில் உள்ளது. ஷிங்கர் மண்டல தீர்த்தர் என்பது அவரது ஆன்மா. ஸ்ரீகிருஷ்ண சரண்சின் என்பது மகாத்மா கோவர்த்தனத்தின் மனமாகும். ஹஸ்தா சிஹ்ன தீர்த்தர் என்பது புத்தி மற்றும் ஐராவத சரண சின்ஹ என்பது அவரது பாதம். சுரபியின் கால் தடங்கள் மகாத்மா கோவர்த்தனத்தின் இறக்கைகள். புஷ்குண்டத்தில் வால் உணரப்படுகிறது. அவரது வலிமை வத்ச குண்டத்திலும், ருத்ர குண்டத்தில் கோபத்திலும், இந்திர சரோவரத்தில் ஆசையிலும் உள்ளன. குபேர தீர்த்தர் என்பது அவரது தொழில் மற்றும் பிரம்ம தீர்த்தர் என்பது மகிழ்ச்சியின் சின்னமாகும். புராண அறிஞர்கள் யம தீர்த்தத்தில் கோவர்த்தனத்தின் அகங்காரத்தின் நிலையை விவரிக்கிறார்கள். மைதிலி, இவ்வாறு எல்லா பாவங்களையும் அளிக்கும் கிரிராஜனின் அங்கங்களை குறித்து நான் தங்களுக்கு எங்கும் கூறிவிட்டேன். மனிதர்களில் சிறந்தவரான கிரிராஜரின் இந்த மகிமையை கேட்பவர் யோகிகளுக்கு அரிதான கோலோக என்ற உயர்ந்த இடத்திற்கு செல்கிறார். கோலோகத்திற்கு செல்வார். மலை மன்னர்களின் மன்னரான கோவர்த்தன மலை கூட பகவான் ஸ்ரீஹரியின் மார்பிலிருந்து தோன்றி புலஸ்திய முனிவரின் மகிமையால் இந்த பிரஜ மண்டலத்திற்கு வரவேற்கப்பட்டது. அவரை காண்பதன் மூலம், தரிசிப்பதன் மூலம் மனிதன் இந்த உலகில் மீண்டும் பிறக்க இயலாது. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கிரிராஜ காண்டத்தின் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான மலைகளின் அரசரின் மகிமைகளின் விளக்கம் என்ற 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.